இதை செய்யறவங்க எல்லாம் இந்த ஆர்ஜேடி கட்சியோட தொடர்பு உள்ளவங்களா இருப்பாங்க, கிரிமினல்ஸா இருப்பாங்க. அவங்க மேல எந்த ஆர்ஜேடினாலே ஊழல், அவங்க கட்சி கூட இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா அதே ஊழல் கும்பல் தான் முழுமையாக. நிதிஷ்குமார் என்னன்னா பாருங்க, ஒன்னே ஒண்ணு, அவர் மேல ஊழல் கிடையாது. ஒரு ஊழல் புகார் போயிட்டு தனியா நின்னாரு நிதிஷ்குமார் எதிர்த்து. எல்லா தொகுதி போட்டதுல நிதிஷ்குமாரோட கட்சிக்கு பெரிய நமக்கு சீட்டு நிறைய கொடுக்கலன்னா நம்ம தேஜஸ்வி யாதவ் முதல்வர். அப்புறம் இவரு பார்த்தாரு தன்னை முதல்வரா வச்சுட்டு ஆர்ஜேடியை கூட ஆட்சி ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர். 40 ஆண்டுகளுக்கும் மேலாக அது உள்ளூர் செய்திகளாக இருந்தாலும் உலக செய்திகளாக இருந்தாலும் டெல்லி அரசியலாக இருந்தாலும் தன்னுடைய கருத்துல என்றைக்குமே மாறாமல் வேறு ஆணிவேராக இன்டெப்தா நமக்கு ஒரு டீட்டெயில தருவதில் வல்லவர்னு சொல்லலாம். அவர் திரு சேகர் ஐயர் சார் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சுபா வணக்கம். சார் சொல்லுங்க சார், பீகார் அரசியல் களம் எப்படி சார் இருக்கு? நாளாக ஆக தேஜஸ்வி அவருக்கு அங்க ஆதரவு கூடுவது போல இருக்கிறது. சோ பாஜக மீண்டும் தன்னுடைய இடத்தை தக்க வைக்க போராடுமா? எப்படி சார் இருக்கு களம்? இல்ல, பீகார் தேர்தல் பாத்தீங்கன்னா எப்போதுமே எல்லாருக்குமே போராட்டாங்க. இது ஒன்றும் தனிப்பட்ட முறையில வெறும் ஒருத்தருக்கு தான் போராட்டம் இல்லை, எல்லாருக்குமே போராட்டம். ஆனா அந்த போராட்டத்திலேயே பார்க்க வேண்டியது யாருக்கு போராட்டம் அதிகம், யாருக்கு போராட்டம் கொஞ்சம் அவ்வளவு இல்லைன்னு பார்க்க போனோம். ஒண்ணு பாத்தீங்கன்னா என்டிஏ தலைமையில உங்களுக்கு நிதிஷ்குமார் முதல்வரா இருக்காரு. அவர் 2000 விடாம இருக்கிறது பாத்தீங்கன்னா 2015 விடாம இருக்காரு. இது நடுவுல பிஜேபி விட்டுட்டு அங்க போனாரு, அங்க விட்டுட்டு திருப்பி இங்க வந்தாரு, பிஜேபி கூட கை கொடுத்தாரு, திருப்பி அங்க போனாரு. ஆனால் இருந்தாலும் நிதிஷ்குமார் என்றால் 5 ஆண்டு காலம் 16 ஆண்டு காலம் லாலு பிரசாத் நடத்திய ஒரு ஆட்சி இருந்தது பாருங்க. அவர் நடத்தினது. அதுக்கு பிறகு தன் மனைவி மூலமாக ரபடி தேவி ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மூலமா அவர் நடத்தினதுக்கு பிறகு பீகார்ல ஏற்பட்ட கலவரம், ஊழல், அது மக்கள் ஒன்றும் மறக்க முடியல. அதனால தேஜஸ்வி யாதவ் எவ்வளவுதான் ஆதரவு திரட்டினாலும் அந்த மக்கள் ஓட்டு போடுறவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா நிதிஷ்குமார் என்னன்னா பாருங்க, ஒன்னே ஒண்ணு, அவர் மேல ஊழல் கிடையாது. ஒரு ஊழல் புகார் நிதிஷ்குமார் மேல கிடையாது. அவர் எவ்வளவு பல மாற்றங்கள் கொண்டு வந்தார். ஒரு டயத்துல பாத்தீங்கன்னா லாலு பிரசாத் யாதவ் ஆட்சியில எங்க பார்த்தாலும் ஏதாவது லூட்டிங்னா அவ்வளவு முழுமையான லூட்டிங், அதை தடுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நான் சில உதாரணங்கள்ல சொன்னீங்கன்னா, தேர்தல் நேரத்துல ஷோரூம்ல இருந்தெல்லாம் வண்டி எடுத்துட்டு போயிடுவாங்க, புது வண்டிகள்லாம் பெரிய பெரிய பிராண்டோடது, திருப்பி தர மாட்டாங்க. உதாரணம். இரண்டாவது, அப்ப கடத்தல் இருக்கும், அதாவது கிட்னாப்பிங், கடத்திட்டு போயிடுவாங்க, இவ்வளவு ரொக்கம் கொடு அப்பதான். இதை செய்யறவங்க எல்லாம் இந்த ஆர்ஜேடி கட்சியோட தொடர்பு உள்ளவங்களா இருப்பாங்க, கிரிமினல்ஸா இருப்பாங்க. அவங்க மேல எந்த நடவடிக்கையும் அந்த 5 ஆண்டு காலம் நடக்கல. ஆகையால் லாலு ராபடி தேவி ஆட்சிக்கு பேர் என்ன வந்ததுன்னா ஜங்கிள் ராஜ், அதாவது காட்டு ராஜ்யம். எல்லாம் எதை நினைச்சோ அவங்க செய்வாங்க, தடுக்க முடியாது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் தொடர்ந்து இதெல்லாம் சரி பண்ணியே டைம் ஆயிடுச்சு அவருக்கு. அதை பண்ணிதான் அவர் நல்ல பேர் வாங்கிட்டார். சுசாசன் பாபு, அதாவது நல்லாட்சி தர ஒரு தலைவர். இதுல என்ன பிரச்சனைங்க நடுவில் அவருக்கு பிஜேபியோட தான் ரொம்ப நாளா இருந்தாரு, வாஜ்பாய் கவர்மெண்ட்ல அமைச்சரா இருந்தாரு. அப்புறம் பிறகு பிஜேபியோட இருக்கும்போது ஜேடியு கட்சிக்கும் பிஜேபி கட்சி தலைவர்களுக்கும் நடுவில் சில கருத்து வேறுபாடுகள் வந்தது. நிதிஷ்குமாருக்கு ஏதோ ஒரு பயம் வந்துச்சு, நம்மள பிஜேபி நம்மள கவுத்துட்டு அவங்களே வந்துருவாங்களோன்னு ஒரு பயம் அப்போ இருந்துச்சு. அதனால என்ன பண்ணாரு, கடைசி முறை கூட திருப்பி ஒரு தடவை ஜெயிச்சுட்டு அப்புறம் திருப்பி அந்த பக்கம் போனார். தேஜஸ்வி யாதவ் இவருக்கு துணை முதல்வராக 2 தடவை இருந்திருக்காரு. அங்க போனப்புறம் என்ன பார்த்தாரு, அங்க நான் பிஜேபி நம்மள சாப்பிடுவோன்னு பார்த்தானா இவங்களே நம்மள சாப்பிடறதுக்கு இருக்காங்க, எப்ப நம்மள அனுப்பிச்சு கொடுக்கலான்னு பார்ப்பாங்கன்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால அதாவது நான் சொல்றது 2019 தேர்தல் பொழுது நிதிஷ்குமார எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏதோ அதாவது இந்தி கூட்டணிக்கு ஒரு பிரதமர் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண போறாங்க, இதெல்லாமே பேச்சு இருந்தது. கடைசியில அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல. அப்புறம் இவரு பார்த்தாரு தன்னை முதல்வரா வச்சுட்டு ஆர்ஜேடியை கூட ஆட்சி செஞ்சா ஒரு ஊழல் தான் திருப்பி தொடருவது.
இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா லாலு ஆல்ரெடி கன்விக்டட். அதாவது இந்த மாட்டுக்கு தீனி ஃபாடர் ஸ்கேம்பாங்க, அதுல கன்விக்டட் அவர். இதை தவிர்த்து அவர் ரயில்வே மந்திரியா இருந்த போது வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அந்த வேலைக்கு பதிலாக நிலத்தை வாங்கிண்டு, இது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு. இப்ப சிபிஐ அதை விசாரணை பண்ணிட்டு இருக்கு. அதுல தேஜஸ்வி பேர் அடிபட்டு இருக்கு. ஆகையால் அவங்க பர்டிகுலர் சமுதாயத்துல இருக்குதான் செல்வாக்கு அதிகமா இருக்க வழிய, அதாவது யாதவ் சமுதாயம். அதை தவிர்த்து மற்றபடி பார்த்தீங்கன்னா லாலு மீதும் சரி, தேஜஸ்வி யாதவ் மீதும் சரி ஒரு விதமான சந்தேகம் தொடர்ந்து தான் இருக்கு. அந்த சந்தேகத்திலிருந்து அவர் வெளியில வர முடியல தேஜஸ்வி. காரணம் அவங்க கட்சி, அந்த அமைப்பு அந்த மாதிரி, அந்த கட்சி தலைவர்கள் அந்த மாதிரி. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்னதான் பிரச்சனை இருந்தாலும் நிதிஷ்குமாருக்கும் பாஜகவுக்கும் இல்ல ஜனதாதள் யுனைடெடுக்கும் விஜய் இருந்தாலும் கடந்த 1-2 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா பல மாற்றங்கள் வந்து இந்த தடவை தேர்தலில் பாருங்க அதிகமாக சீட்ல ஜேடியுவும் பிஜேபியும் போட்டியிட போறாங்க. அதுல ஜேடியு எவ்வளவு சீட்ல போட்டியிடுறாங்களோ அவ்வளவு சீட்ல பிஜேபி. அதாவது ஜேடியு 101ன்னா பிஜேபி 101. நடுவில் இந்த சந்தேகத்தை ஒன்று கிளப்பி பார்த்தாங்க எதிர்கட்சிக்காரங்க. நிதிஷ்க்கு உடல் சரியில்லை, உடல் நிலைமை சரியில்லை, மனநிலைமை சரியில்லை, அவர் தொடருவாரா மாட்டாரா, அவரை முழுமையாக பிஜேபி ஆதரிக்காது, தேர்தலுக்கு பிறகு நிதிஷ்குமார் இருக்க மாட்டார் முதல்வராக, பிறகு பிஜேபி தான் முதல்வர் பதவியை பிடித்து விடும். அந்த கன்ஃபியூஷனுக்கு இடம் கிடையாது. ஏன்னா பாருங்க, அங்க இருக்கிற 243 தொகுதியில 101 தொகுதியில பிஜேபி, அதே மாதிரி 101 தொகுதியில ஜேடியு. உங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி வேணும்னா அங்க உங்களுக்கு குறைஞ்ச 122 தொகுதியில உங்க கையில இருக்கணும். அதாவது 122 சீட்ஸ் இருந்தா தான் கவர்மெண்ட் ஃபார்மேஷன் ஆகும். அப்படி இருக்கும் பொழுது பிஜேபி தனியாக அவங்க அரசு பண்ண முடியாது, ஜேடியு தனியா அரசு பண்ண முடியாது. இதற்கிடையில போன தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, சுபா, போனதுல சிராக் பாஸ்வான் என்டிஏல இருந்து கொஞ்சம் வெளியில போயிட்டு தனியா நின்னாரு. நிதிஷ்குமார் எதிர்த்து எல்லா தொகுதி போட்டதுல நிதிஷ்குமாரோட கட்சிக்கு பெரிய இழவு ஏற்பட்டது. இந்த தடவை பாத்தீங்கன்னா சிராக் பாஸ்வான் என்டிஏல இருக்காரு. அவருக்கு வேணுங்கிற தொகுதிகள்ல 26 தொகுதியில போட்டியிடுறாரு. முழுமையாக நிதிஷ்குமாரை ஆதரிக்கிறாரு. கடந்த தேர்தலோட இந்த தேர்தல் பார்க்கும் பொழுது ஒற்றுமை அதிகமாக தெரிகிறது. அதை தவிர்த்து என்டிஏ தரப்பிலிருந்து பிரதமர் மோடி நேற்றுக்கு பிரச்சாரம் தொடக்கி விட்டார். அந்த பிரச்சாரத்திலே நீங்க பாத்தீங்க, முதல் இதிலே சமஸ்திபூர் கர்பூரி டாக்கூர்னு அந்த பெரிய ஓபிசி லீடரோட அந்த இடத்துல முதல்ல சொன்னது என்ன, நிதிஷ் தலைமையில இந்த கூட்டணி ஒரு பெரிய இதை பண்ண போறது, என்ன சொல்றது, ஒரு ஹிஸ்டரி பண்ண போறது, ஒரு சரித்திரம் படைக்க போறது, அவ்வளவு அதிகமான சீட்ல ஜெயிக்க போறது தேசிய ஜனநாயக கூட்டணி. இது பார்த்துட்டே இருக்கும், பெரிய விஷயம் போறது, தொடர்ந்து வளர்ச்சி திட்டங்கள். ஆனா ஒண்ணுங்க, மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, 5 ஆண்டு காலத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு உதவி கிடைத்து, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆட்சி அங்க நடந்து, என்டிஏ நல்ல ஆட்சி பண்ணிருக்காங்க. அதுல வேற ஒண்ணும் இல்ல சுபா. என்னன்னா, தேஜஸ்வி யாதவ் வந்து இமேஜ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்னன்னா அவங்க ஹிஸ்டரி அந்த பக்கம். ஆர்ஜேடினாலே ஊழல், அவங்க கட்சி கூட இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா அதே ஊழல் கும்பல் தான், முழுமையாக ஊழல் கும்பல். பீகார் மக்கள் இன்னைக்கு என்ன ஆசைப்படுறாருன்னா, அவங்க பெருசா யோசிக்கிறாங்க. ஏன்னா பீகார்ல மெயின் பிரச்சனைகள் என்ன பாருங்க, அங்க இருக்கிற இளைஞர்களுக்கு அவ்வளவு வேலை வாய்ப்பு அங்க கிடைப்பதில்லை. அது வேலை வாய்ப்பு கிடைக்காத காரணம் என்னன்னா, அங்க இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வரமாட்டேங்கிறது பீகாருக்கு. அதனால எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் வெளிநா மாநிலத்துக்கு போகும் பொழுது நிதிஷ்குமாரும் பல முயற்சி செஞ்சிருக்காரு, பின்னத்துக்கவே பரவாயில்ல, இருந்தும் எல்லா இளைஞர்களுக்கும் அங்க வேலை இது கிடையாது. அதனால அவங்க வெளியில போறாங்க, தமிழ்நாட்டுல கூட வந்து வேலை செய்யறாங்க, கேரளம் போறாங்க, அஸ்ஸாம், இங்கெல்லாம் போய் வேலை செய்யறாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. இரண்டாவது எங்கன்னா, அங்க மகளிர்களுக்காக, விமெனுக்காக அவங்க பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் முதல் முறையாக புரோஹிபிஷன் கொண்டு வந்தார் பீகார்ல ஆட்சிக்கு வந்த பொழுது. அதை ரொம்ப பேர் எதிர்த்தாங்க. அதனால அரசுக்கு வர வேண்டிய வருவாய் இது நின்று போச்சு, அதனால ரொம்ப கஷ்டம். ஆனா அதையும் அவர் தாக்கப்பட்டார். அதனால மகளிர் ஓட்டு இருக்கு பாருங்க, பீகார்ல பாத்தீங்கன்னா அதிகமாக ஓட்டு போட வருவாங்க விமன் ஓட்டர்ஸ். ஏன்னா அவங்களுக்கு இந்த நிதிஷ்குமாரோட இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா குடியை கெடுக்குங்கிறது பீகார்ல பல குடும்பங்கள் நாசமா போயிருக்கு. அதை ஒரு நிப்பாட்டுறதுக்கு இவர் முதல் வழி செஞ்சவர் நிதிஷ்குமார். இந்த தரம் பாருங்க, மகளிர்களுக்காக தலா 10,000 ரூபாய் மாசம் கிடைக்கும்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது பிரதமர் அவங்களுக்கு பேமெண்ட் போயிடுது.
இந்த மாதிரி பல திட்டங்கள் இந்த பக்கத்துல இருக்கு. அதற்கு மேட்சிங்கா இவர் தேஜஸ்வி அவரும் சில வாக்குறுதி கொடுத்திருக்காரு. ஒரு குடும்பத்துக்கும் ஒரு அரசுல வேலை கிடைக்கும், அப்புறம் வேலை இல்லாதவர்களுக்கு இது திட்டம் பண்ணுவோம், அந்த திட்டம் இன்னும் முழுமையா வர திட்டம் வரும். ஆனா அவர் இது சொல்ல இப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு, இவங்க 10,000 ரூபாய் தரேன்னு சொன்னா நாங்க 30,000 தரேங்கிறாரு. ஆனா பீகாரோட இது இருக்கு பாத்தீங்களா, கஜானா, அது காலி. மத்திய அரசுல ஏதாவது வந்தாதான் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது என்டிஏவையும் இந்திய அலையன்ஸையும் பார்க்கும் பொழுது நிதிஷ்குமார் இருக்கிறவர்கள் அவர் வாக்குறுதிக்கு ஒரு இது இருக்குது. ஏன்னா அது பின்னாடி நிற்பது பிரதமர் மோடி. ஆனா தேஜஸ்வி பின்னாடி காங்கிரஸ்குள்ள நிக்கல. நீங்க கடைசி வரையில் பாத்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ் ஒரு முதல் கட்ட நாமினேஷன் முடிந்த பிறகு கடைசி நாமினேஷன் பொழுது பேச்சுவார்த்தைக்காக அசோக் கெலட் பட்னா போறாரு. பேசிட்டு சரி, காங்கிரஸ் பல நாட்களாக, அதுவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டதாக தேஜஸ்வியை சந்திக்கல, வெளிநாடு போயிட்டாரு. பேச்சுவார்த்தைகள் ஒண்ணுமே அப்படி முடங்கி கிடந்தன. கடைசியா ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் பண்ணி ஏதோ இது, ஆனா இருந்து 8-9 இடங்களில் ஒருத்தருக்கு எதிர்த்து போட்டியிடுறார்கள். காரணம் என்னென்றால் ராகுல் காந்தி என்ன நினைச்சாரு, நம்ம தான் பீகாருக்கு எல்லாம் செய்கிறோம், நம்மளால் தான் எதிர்கட்சியே உசுருக்கு வந்திருக்கு, அதனால எங்களுக்கு எவ்வளவு தொகுதி கிடைத்ததோ போன தேர்தலில், அதாவது 2020 எவ்வளவு கிடைத்ததோ, அதாவது 70 சீட்டு கிடைச்சது, ஆனா ஜெயிச்சது என்னவோ 19. அதனால தேஜஸ்வி அதிகம் தரமாட்டேன்றாரு, 50-55 மேல் தரமாட்டேன். அதனால ஒப்பந்தம் ஆம போச்சு. அதுக்கு பதிலாக ஒரு நமக்கு சீட்டு நிறைய கொடுக்கலன்னா நம்ம தேஜஸ்வி அதை முதல்வர்னு சொல்ல மாட்டோம்னு இருந்தது. அது ஒரு விதமாக அதுவே ரொம்ப நாளாச்சு. இப்பதான் 2 நாள் முன்னாடி ராகுல் காந்தி சொல்லல, அசோக் கெலட் வந்து சொல்றாரு, இல்ல தேஜஸ்வி யாதவ் தான் சிஎம் ஃபேஸ். இது காரணம் என்ன, பின்னாடி என்ன தெரியுமா சுபா, இன்னும் காங்கிரஸ்ல என்ன நினைக்கிறாங்கன்னா, தேஜஸ்வி யாதவ் முதல்வரை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணாலும் நஷ்டம் தான். ஏன்னா சிபிஐ கேஸ் இருக்குது, ஏதாவது ஒரு கன்விக்ஷன் வந்துச்சுன்னா இவர் முதல்வர் பதவியில போக முடியும். அந்த பேர் நமக்கு கெட்ட பேர் வரும். இதை தவிர்த்து பாருங்க, மெயினா இந்தி கூட்டணிக்கு இஸ்லாமியர் ஓட்டு ஒரு பெரிய ஃபேக்டருங்க. அந்த ஓட்டுல கூட பாருங்க, நம்ம எம்ஐஎம் தலைவர் அசோவுதீன் ஓவைசி வந்து லாலுவை சந்திக்கணும்னு விரும்பினார். விரும்பி என்ன சொன்னாரு, எனக்கு கொஞ்சம் இட ஒதுக்கீடு கொடுங்க உங்க மகாகட்பந்தன்ல, உங்க மெகா கூட்டணியில எனக்கு இடம் கொடுங்கன்னு கேட்டார். அது மறுத்துட்டார், லாலு பார்க்கவே மறுத்துட்டார். அதனால என்ன இருக்கு, அவர் கேண்டிடேட் இது அதிகமா போட்டிருக்காரு. எங்க போட்டிருக்காரு, ஒண்ணு பங்களாதேஷோட கூட இருக்கிற மாவட்டங்கள்ல, அதாவது சீவாஞ்சல் சொல்லுவாங்க, அதை தவிர்த்து மித்திலாச்சல் இருக்குது, அங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் அதிகம் உள்ள இடம். சில இஸ்லாமியர் ஓட்டுலயும் பிளவு வருது. சில பேர் ஓஎஸ்சிக்கு போடுவாங்க, சில பேர் இந்திய கூட்டணிக்கு போடுவாங்க. காங்கிரஸ் போல கட்சிகள் என்ன நினைக்கிறேன், அவருக்கு ஓஎஸ்சிக்கு பீகார்ல என்ன இருக்குங்கிறாங்க. ஆனா நஷ்டம் ஏற்படும். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா சுபா, பீகாரை பொறுத்த மட்டும் முகேஷ் சஹானின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு கட்சி நடத்துறாரு, அவர் பேரு விகஸ்ஷீல் இன்சான் பார்ட்டி. அவர் பாத்தீங்க என்னன்னா, அவர் பாலிவுட்ல எல்லாம் இருந்திருக்காரு, மேக்கப் ஆர்டிஸ்ட், அது இது ஷாருக் கானோட எல்லாம் இது பண்ணியிருக்காரு, பாலிவுட் திரைத்துறையில இது பண்ணவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து இந்த பின்தாங்கிய கம்யூனிட்டி சேர்ந்தவர். அவர் தனி கட்சி ஆரம்பிச்சார், என்டிஏல இருந்தார், இப்ப என்டிஏல இருந்து அங்க போயிருக்காரு. எனக்கு துணை முதல்வர் பதவி கொடுப்பேன்னு நீங்க அனௌன்ஸ் பண்ணுங்க, அப்பதான் உங்க கூட்டணியில இருப்பேன். அதனால அவரை துணை முதல்வராக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தேஜஸ்வி யாதவ் சிஎம் ஃபேஸ், டெபுட்டி சிஎம் ஃபேஸ் வந்து முகேஷ் சஹானி. அதை தவிர்த்து அசோக் கெலட் என்ன சொல்றாரு, இன்னும் போப்போ நிறைய துணை முதல்வர்கள் இருப்பார்கள், அதாவது எவ்வளவு கூட்டணி கட்சியோ அவ்வளவு துணை முதல்வர்கள். மொத்தத்துல என்ன தெரியுது சுபா, என்டிஏவை பார்க்கும் பொழுது பிரச்சனைகள் இருந்தாலும், ஆன்டி இன்கம்பன்சி விஷயங்கள் இருந்தாலும், அதுல இருக்கிற ஒரு ஒற்றுமை, நிதிஷ்குமார் ஒரு தலைமை, இதெல்லாம் பெரிய விஷயம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, தேஜஸ்வி வந்து தகப்பனாரோட இதுல இருந்து வெளில வர பாக்குறாரு. லாலு பிரசாத்துக்கு ஒரு இமேஜ் இருக்கு பாருங்க, கரப்ஷன் இமேஜ், அதுல இருந்து வெளிவரணும்னு பாக்குறாரு. ஆனா முழுமையா வர முடியுமா இல்லையா, இதற்கிடையே லாலு குடும்பத்திலேயே பிரச்சனை இருக்குது. இவரோட சொந்த தம்பி தேஜ் பிரதாப் யாதவ்னு, அவரை கட்சியை விட்டு வெளில நீக்கிட்டாங்க. அவரை நீக்கிட்டு அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவரு கேண்டிடேட் போட்டிருக்காரு. அது சொல்றாங்க, அவரே லாலுவே தான் சொன்னார் நீ வெளியில போன்னு. ஏன்னா இந்த தேஜ் பிரதாப் யாதவ் பாத்தீங்கன்னா, அவர் ரொம்ப என்ன சொல்றது,
ஒரு கிருஷ்ண லீலைகள்லாம் அதிகம் உண்டு அவருக்கு. அவர் பாருங்க ஒரு யாதவ் லேடிய மனம் இது பண்ணாரு. அதுக்கு பிறகு பிரிந்து வாழ்கிறார்கள். ஆனால் இன்னும் டைவர்ஸ் கிடைக்கவில்லை. இருந்து அவரை Facebookல போட்டாரு. என்னுடைய அடுத்த துணைவி இவள்தான்னு ஒரு ஃபோட்டோ போட்டார். யாதவ் சமுதாயத்தைச் சேர்ந்த தன் மனைவியை அப்படி நீக்கி வச்சுட்டு டிவோர்ஸ் எல்லாம் வாங்காம முறைப்படி இன்னொரு டிவோர்ஸ் வாங்காம ஒண்ணு வாங்காம இன்னொரு ஃபோட்டோ Facebook மூலமா போட்டாரு. அது அவருக்கு லாலுக்கா கோவம் வந்துருது. ஏன்னா அப்ப யாதவ் சமுதாயம் என்ன நினைக்கும்? இந்த மாதிரி இவ்வளவு இது இவர் ஏன் டாலரேட் பண்றாரு? இவர் நம்ம லாலு. அதனால அவரை சரி நீ இப்ப வெளில போ கட்சிக்கு. ஏன்னா அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர் நினைத்தா கிருஷ்ணர் மாதிரி வேஷம் போட்டுப்பாரு. நினைத்தா ஏதாவது பண்ணுவாரு தேஜ் பிரதாப். ஆனா அவர்கிட்டயும் அவர் ஒரு கட்சி நடத்துறாரு. அது சொல்றாங்க லாலுவே தான் வெளியில அனுப்பிச்சிருக்காரு. திருப்பி தேர்தல் முடிஞ்ச அப்புறம் திருப்பி வந்துருவாரு. இதை தவிர்த்து சுபா இவர் தேஜஸ்வி யாதவோட 2 அக்கா தங்கை எல்லாம் இருக்காங்க. ரோஹிணி ஆச்சாரியா கூட பிறந்தவங்க. அவங்களுக்கு அரசியல் ஆசை. ஆனா இந்த தரம் ஒன்றும் லோக்சபா தேர்தல் இருந்தாங்க. இந்த தரம் ஒன்றும் சீட் எல்லாம் கிடைக்கல. அதே மாதிரி அவங்க அக்கா இருக்காங்க மீசா பாரதி. அவங்க இப்ப ராஜ்யசபால எம்பியா இருக்காங்க. அவங்களுக்கும் ஆசை முதல்வர் பதவியில தேஜஸ்விக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா ஒருவேளை ஜெயிச்ச பிறகு நாம ஏன் சிஎம் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு இது இருக்குது. மொத்தத்துல இது வாரிசு அரசியல், குடும்ப அரசியல். ஆர்ஜேடியில வேற லீடர் கிடையாது தேஜஸ்வி தவிர்த்து. இந்த மாதிரி ஒரு குழப்பத்துக்கு பீகாரோட எதிர்கட்சிகளின் நிலைமை. இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து பற்றி பேசலாம் சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். வணக்கம், நன்றி. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.